Thank you.
பெண்களுக்கு வலுவிளக்காக வந்திருக்கும் தாய்மார்களுக்கும்
மற்றும் கற்க கசலர கச்சதி கச்சப்பேன் அப்படிதான் இருக்கு இருக்காதற்கு தக என்று ஒரேடு நூலை கட்சி அவையிலும் இருந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் நாடகத்தை விழாவினையும் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஊர் பெருகளுக்கும் விழா கட்டியார்களுக்கும் மற்றும் தெளிவாக ஒளிபெருக்கை கொண்டிருக்கும் ஒளிபெருக்கி உரிமையாளர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை உறுத்தாக்கிக் கொள்கிறோம். மற்றும் வெவ்வேறு ஊர்களில் இருந்து நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் நாடகத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நாடக கலா ரசிக பெருமக்களுக்கும் முதற்கண் மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். வணக்கம். ஆக ஆருடன் திறந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, எல்பி குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலி எறிய மங்கை வாழ்க, ஆடைதர் அணங்கு வாழ்க, மாறில்லா தெய்வ யானை வாழ்க, வாழ்க்கை சிறடியார்கள் எல்லாம் என்று முருகப்பெருமானை, சண்முகனை, சரவணனை, குகனை, குருபரனை, வேலவனை, சிடாச்சரனை, கண்டனை, கடம்பனை, கார்த்திகேயனை, ஒரு தெய்வத்துக்கு எத்தனை பேரு? தமிழ் இலக்கணப்படி முருகப்பெருமானுக்கு 32 திருநாமங்களாம். அப்பேற்பட்ட முருகனை வணங்கிவிட்டு அதன் பிறகாக என்னுடைய தந்தையை சென்று சந்திக்க வேண்டும். அப்பாவை அழைத்து வரவில்லை. ஒருவேளை அப்பாவை அழைத்து வந்திருந்தால் எனக்கு முன்பாக தந்தை வந்திருப்பார். வெகு நாட்கள நானே அவரை தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். தந்தை ஒரு முக்கியமான பொறுப்பை வருடந்தோறும் இன்னும் கொடுத்து அனுப்புவதோடு சரி வர்றது கிடையாது. ஆமா, இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்திருக்காரு. என்ன உங்களுக்கு எல்லாம் பொறுப்பை கொடுத்திருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. பொறுப்பு இல்லாதவங்க எல்லாம் பொறுப்பை கொடுத்துட்டு தவிக்கிறோம். என்கிட்ட கொடுத்தனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால இந்த பொறுப்பை முறையோடு செயல்படுத்தணும். அதற்கு முன்பாக முருகனுக்கே எங்கள் முதல்வனுக்கு முருகனை வணங்கிவிட்டு அதன் பிறவாக அதன் பொறுப்பு என்ன அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்லணும்ன்ற காரணத்தினால அழகான பழனி மலையாண்டவா உன்னை கணுதினமும் பாட வந்தேன் வேலவா. உன்னை கணுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளிமலை நாதனே பாவடி வேலனே, வெள்ளிமலை நாதனே பாவடி வேலனே, வரவேண்டும் மகன் மீது முருகேலனே, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா கண்தினமும் பாட வந்தேன் வீரவா.
என் சிற்றூரை பரிபாலனம் செய்தவரும் நபி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகிறேன். குல வழக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் தனிக்காவலுக்கு செல்ல வேண்டும், ஆண்டு உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இன வழக்கம். அதற்கென என்னுடைய அருமை தந்தையார் காவலுக்காக போக சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுக்காக சிந்தனையும் எங்களுக்காக கரந்தினையும் 2 திணைகள் திணைக்குணத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. திணை பயிர்களை பறவைகள் கொய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆலோலம் சொல்கின்ற பறவைகளில் விரட்ட வேண்டுமா? திணைக்கு துணைக்காக நான் செல்கிறேன். எனக்கு துணைக்காக தோழிகள்லாம் வராங்க. வரும்பொழுது ஒரு தோழியை தானே கூட்டிட்டு வந்தீங்க. தோழிகள் அப்படின்னீங்கன்னா நிறைய பேரை கூட்டிட்டு வந்தீங்களா? இல்ல 2 பேரு. ஒருத்தர் வந்தா ஒருமை, 2 பேர் வந்தனால பன்மை ஆயிடுச்சு. ஒரு தோழி, தோழிக்கு துணையாக இன்னொருத்தி. தோழி தான் இல்ல, தோழி மாதிரி உண்மை கிடையாது. ஆமா, ஆனா அழகா இருப்பா. ஆமா, மாதிரியா இருக்கிறதுலாம் அழகா தான் தெரியும். உண்மையா இருக்கிறது கொஞ்சம் அழகு குறைவா தெரியும். ஆமா, இவ அசல்னா அவ கூட வந்திருக்கவ நகல். அதனாலே அவர்களை அழைத்துக் கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். இப்பதான் நானே அந்த பிள்ளைய பாக்கல, இப்பதான் தயாராகிட்டு இருக்கு. இனிமேல்தான் வரணும் வெளியில கிளம்பி. ஆமா ஆமா, அவர்களை அழைத்துக் கொண்டு காவலுக்கு செல்ல வேண்டும். காவல் எம்பெருமான் முருகனுக்காக வேணுண்டு வினை இல்லை, யாம் இருக்க வலிமை நின்று பக்தர்களுக்கு அபயகரத்தையும் ஆர்ந்த வார்த்தைகளையும் வழங்கக்கூடிய ஒரே தெய்வம் முருகப்பெருமான் மட்டுமே. 5 நிலங்களிலே குறிஞ்சி நிலத்துக்கு தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான். மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த பகுதியும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதியும் மருதம், கடலும் கடல் சார்ந்த பகுதியும் நெய்தல், மணலும் மணல் சார்ந்த பகுதியும் பாலை. இந்த 5 நிலத்துல 4 நிலம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு. அதாவது 4 நிலங்களால் சொல்லப்பட்டதால் தமிழகத்துக்கு நானிலம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு. 5வது நிலமாக இருக்கக்கூடிய பாலைவனம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கிடையாது, இந்தியாவுக்குள்ள இருக்கு. 4 நிலம் தான் தமிழகத்துக்குள்ள இதுவரைக்கும் இருக்கு. இதுவரைக்கும் பாலைவனம்னு ஒரு நிலம் கிடையாது. ஒருவேளை நினைச்சா இனிமேலு பாலைவனம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப மலையும் மலைச்சார்ந்த பகுதியும் குறிஞ்சி நிலமாக இருந்தது ஒரு காலகட்டத்துல. ஆனா இப்பொழுது எங்கெல்லாம் கல்குவாரி இருக்கோ அதெல்லாம் குறிஞ்சி நிலமாக இருக்கு. காட்டு பகுதி தான் முல்லை நிலமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் இருக்கோ அதுதான் முல்லை நிலமாக இருக்கு. வயல்னா என்ன விளையணும்? நெல்லு விளையணும். ஆனா இப்ப என்ன விளையுது? விளை நிலங்கள் எல்லாம் அழிச்சு 8 வழிச்சாலை போட்டு அவ்வளவு வேகமா அதுல பயணம் பண்ணி எங்க போய் என்ன பண்ண போறோம்? சாப்பிடறதுக்கே உணவு இல்லையா? அதுல 8 வழிச்சாலை அமைகிறது ஒண்ணுதான் இப்ப குறையா இருக்கு. சொல்லுங்க, அதனால தப்பு இல்ல அமைக்கிறதுல. அதுக்காக விளை நிலங்கள்லாம் வீணாக கூடாது இல்லையா? அப்ப விளை நிலங்கள்லாம் இப்ப என்னவாயிடுச்சு? சொன்ன மாதிரி நெல்லு விளையாம கல்லு விளையுது. அதுக்கு அடுத்தபடியாக உப்பு விளையணும், உப்பு இருக்கணும் கடல்ல. இப்பொழுது அமில கழிவுகள் தான் அதிகமாக இருக்கு. இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஒரு காலகட்டத்துல இந்த 4 நிலமும் அழிஞ்சு என்ன உருவாகும்? பாலைவனமாக தமிழகம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியெல்லாம் ஆகக்கூடாது. இயற்கை மாற்ற இந்த உலகத்துல யாராவது முடியுமா? வேண்டாம், வேணும்னு கேட்டோம், தண்ணி கொடுக்க மறுத்துட்டாங்க. இப்ப நிறைய ஓடுது, தடுக்க முடியல. ஆமா, இயற்கையை வெல்ல இந்த உலகத்தால் யாராலுமே முடியாது. இயற்கையும் இறைவனும் ஒன்று. அந்த வகையிலே அந்த இடத்துல தலைமீறனமாக விளங்கக்கூடிய குறிஞ்சிக்கு தெய்வம் நான் வணங்கும் இறைவன் முருகப்பெருமான். அவருக்காக தான் காவல். முருகப்பெருமான் சாதாரண தெய்வமா? தமிழுக்கே உருத்தான தமிழ் தெய்வம். என்னையே எங்க அப்பா காவலுக்கு அனுப்புறாரு நீங்க எல்லாம் நினைக்கலாம். எங்க அப்பாக்கு 7 ஆம்பளை பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளையே இல்ல அப்படின்னு ஒரு வருத்தம். உங்களை மாதிரி பாடாடா வருங்க. அப்படி ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஆனா முதல்ல ஒரு சமூகத்துல ஒரு காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா பெண் குழந்தைகளே வேண்டாம் அப்படின்னு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா பொண்டாட்டி மேல ஒரு வெறுப்பு வந்துடும். புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பொம்பளை பிள்ளை பிறக்குமா? அப்ப உங்களை பெத்தவங்கன்னா பாவம் பண்ணவங்களா? இல்ல, அப்படியெல்லாம் அர்த்தம் கிடையாது. தாய் தந்தையரை ஆண்களை காட்டிலும் பெண்கள் ரொம்ப அதிகமா மதிச்சு பாத்துப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை, வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த வகையில எங்க அப்பாக்கு இல்லைன்னு வருத்தம். அதன் காரணமாக முருகப்பெருமானுடைய அருளாலை வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட பள்ளத்துல குழந்தையா கண்டெடுத்து ரொம்ப செல்லமா வளர்த்துட்டாரா. அதனால அனுப்புறதுக்கு கொஞ்சம் வருத்தம். நீங்க வந்து அழுதுரு வரேன்னு கூட்டிட்டு வரல, வேற ஒண்ணும் கிடையாது. பெண் குழந்தைகளே பெத்து காட்டி ஒரு வாசகம் உண்டு. பெண் குழந்தைகள்லாம் நிறைய இருந்துச்சுன்னா அந்த காலத்துல சொல்லுவாங்க, 5 பெத்தா அரசனை ஆண்டிப்பா அப்படின்வாங்க. என்ன பெண் குழந்தைகளை பெத்து வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுத்து வர்றப்ப பூரா அவங்க எப்பொழுதெல்லாம் வராங்களோ அப்பெல்லாம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி மாப்பிள்ளை கேட்பாரு உங்க அப்பா என்ன கொடுத்தாருன்னு. இந்த உலகத்துல எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கி பத்தாதுன்னு சொல்றது 2 தான். ஒண்ணு வீட்டு மாப்பிள்ளை, இன்னொன்னு நம்ம வயிறு. வீட்டு மாப்பிள்ளைக்கு எப்பொழுது கேளுங்க, எப்ப போயிட்டு வந்தாலும் அப்பா வீட்டுக்கு வத்தல் கொடுத்தாரா, வடகம் கொடுத்தாரா, ஊருவா கொடுத்தாரா, சும்மாவே வரியேன்னு மாப்பிள்ளை கேட்பாரு. அதுக்கடுத்து எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்றது வயிறு. இந்த 2 தான். அப்ப அந்த வகையில 5 பெற்றால் நிறைய செலவு பண்ணணும், அரசனா இருந்தாலும் ஆண்டி ஆகணும். ஆனா உண்மையாகவே 5 பிள்ளைகள் பெத்து காட்டியும் சரி, அரசனாக இருந்தாலும் ஆண்டிதான். எப்படி அப்படின்னா, 1 பொறுப்பில்லாத அப்பா, 2வது ஆடம்பரமான அம்மா, 3வது சொல் பேச்சு கேட்காத பிள்ளைங்க, 4வது ஏமாற்றக்கூடிய கணவனோ மனைவியோ, 5வது துரோகம் செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள். இந்த 5ம் அமைந்தால் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகணுமா? ஆனா ஆண்டியாக இருந்து பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கார் எம்பெருமான். பழனியிலே திருஆவினங்குடியிலே தண்டாயுத பாணியாக. பழனி போகாத பக்தர்களே இருக்க முடியாது. அது இங்க இருந்து ரொம்ப பக்கம்னு நினைக்கிறேன்.
ஆமா, பழனி போகாத பக்தர்கள் இருக்க முடியாது. அதிகபட்சம் பாத யாத்திரை பக்தர்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு தலம் அப்படின்னா அது பழனி தான். இன்னைக்கு ஒரு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கு, இங்க இருந்து ஆண்டியா போய் முருகனை பார்த்தா நம்மளும் ஆண்டியா போயிருவோம், அதனால ஆண்டி குளத்தோட போய் பார்க்க கூடாதுன்னு. ஒருவேளை ராஜ அலங்காரத்துல போய் பார்த்தா நம்மளா ராஜன் ஆயிடுவோமா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல அர்த்தம். ஆண்டியாக அவர் இருந்தாலும் பக்தர்கள் வேண்டக்கூடிய வரத்தை கொடுக்கக்கூடிய ஞான தெய்வம். ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோமண துணியோடு, கோவண துணியோடு, ரொம்ப பேர் கோமணம் அப்படின்றாங்க, அது இல்ல தமிழ், கோவண துணி, அதுதான் சரியான தமிழ். வடமொழியிலே கௌபீனம் அப்படின்னு அதற்கு ஒரு பெயர் உண்டு. காலையில ராஜ அலங்காரத்தோடு காட்சி கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவண துணியோடு காட்சி கொடுப்பதற்கு என்ன காரணம்? எப்பேற்பட்ட ராஜனா இருந்தாலும் இறந்து போகும்பொழுது ஒட்டு கோவண துணி கூட வராது அப்படின்ற தத்துவத்தை ஒவ்வொரு தனி மனிதனும் உணர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக ஞானத்தை உணர்த்தும் ஞான தெய்வமாக விளங்குகின்றார் முருகன். அவருக்கு தான் இன்னைக்கு காவல். இவ்வளவு தூரம் இவர் பெருமை ஏன் இவ்வளவு எடுத்து சொல்ல நினைக்கிறீங்க? நான் வந்திருக்கிறதே அவருக்காக தாங்க. அப்படித்தான் விஷயம். அதனாலே காவல் சிறப்பாக நடப்பதற்காக உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய உமையன்னை ஆதிபராசக்தி உலகத்தையே ஈன்ற பின்பும் கண்ணி என்ற நாமம் பெற்ற அம்பாளை வணங்கிவிட்டு அதன் பிறகாக தோழிகளை எல்லாம் அழைக்கலாம். வரட்டி நாடக ரசிகர்கள் சார்பாக வரப்பட்டி நாடக ரசிகர்கள் சார்பாக சரவண பொய்கள் என்ற பாடலை பாடுமாறு பள்ளி அவர்கள் ரூபாய் 51 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். அன்படி படித்து பெருமை சேர்த்த ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ரொம்ப நாளா சரவண பொய்களே நீராடுறோமே அப்படின்னு பழனி மலைக்கு போனா அங்கதான் நீராடணும்ட்டாங்க. அதனாலே அப்படிப்பட்ட பாட பாடிட்டு அப்புறமா தோழிகளை அழைக்கலாம். பொய்
என்றால் நாணல், வனம் என்பது காடு, பவன் என்றால் உதித்தவன், நாணல் சூழ்ந்த பொய்கள் உதித்தவன் முருகப்பெருமான். அதுதான் சரவணன் அப்படின்னு ஒரு பெயரு. ஒவ்வொரு திருநாமங்களும் ஒவ்வொரு பேரு. பேருன்னா சாதாரண பேரா? ஒரு காலகட்டத்துல தமிழ் தெய்வம் முருகப்பெருமான். அதுதான் யாமறிந்த மொழிகளிலே தமிழை போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னார் பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதி. இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விழுந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் அப்படின்னா தமிழ் விடு தூதியிலே. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னார் பாரதிதாஸ். தமிழுக்கு எவ்வளவு பெருமை கொடுத்திருக்காங்க. ஒரு காலகட்டத்துல என்ன செய்வாங்கன்னா, குழந்தைகளுக்கு பேரெல்லாம் தமிழ்ல வைக்க ரொம்ப சிறப்பா வைப்பாங்க. முருகா, கந்தா, கடம்பா, காட்டியான். ஏன் இந்த பேர் வைக்கிறாங்கன்னா, அழைக்கும் பொழுதே சாமி பேரை சொல்லி கூப்பிடணும் அப்படின்னா. தனிப்பட்ட முறையில சாமியை கூப்பிட முடியாட்டியும் பேரை சொல்லி கூப்பிடும் பொழுது அது முருகாங்க வாப்பா பெருமாள். அமைதியா இருந்தேன். என்ன இந்த சலசலப்பு என்னன்னு இப்ப அவங்க இசை கலைஞர்களுக்கு துணையா இருக்கீங்களான்னு இப்படி முன்னாடி வாங்க. சாமி பேரெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு எதுக்கு வச்சாங்க? திட்ட மாட்டாங்க. ஒருவேளை பேர் வச்சுட்டாலும் கூப்பிட்ட ஒருவேளை முருகா அப்படின்னு கூப்பிட்ட உனக்கெல்லாம் அறிவு இருக்கான்னு கேட்டானா தெய்வம் பாப்பாரு. நம்ம பேரை வச்சுக்கிட்டு அறிவு இருக்கான்னு கேக்குறாங்களே அப்படின்னு ஒருவேளை அறிவே இல்லாட்டி அறிவை கொடுத்துருவாங்க. அப்படி எல்லாம் தமிழ் பேர்கள் இருந்துச்சு. ஆனா இப்பொழுதெல்லாம் பேரு முதல்ல நல்ல தமிழ் பேரை வைக்கிறது இல்ல. அதுக்கு அடுத்தபடி பாத்தீங்க அப்படின்னா, தமிழ் பேரை முழுமையா வச்சாலும் அந்த பேரை சொல்லி கூப்பிடுறது இல்ல. விக்னேஸ்வரான்னு பேர் வைப்பாங்க. விக்னம் அப்படின்னா வினைகள், ஈஸ்வரன் அப்படின்னா இறைவன். விக்னத்தை நீக்கக்கூடிய, அதாவது தடைகளை நீக்கும் இறைவன் யாருன்னா கணபதிக்கு விக்னேஸ்வரன் ஒரு பேர். விக்னேஸ்வரன் பேர் வச்சுட்டு யார் அப்படி கூப்பிடுறா? விக்கி பக்கி ஒரு பேரா? என்ன பேரு? யாருக்காவது அப்படி ஒரு பேர் இருந்துச்சுன்னா நீ கோபிக்காதீங்க அப்படின்னு அழைக்க கூடாது. எந்த பேர் வைக்கிறோமோ அந்த பேரை முழுமையாக சொல்லி அழைத்தால்தான் அதனுடைய பலன் கிடைக்குமா. அது போக இப்ப பேர் எப்படி வைக்கிறான் தெரியுமா? கேசவ், மகிஷா, அபர்ணா, தர்ஷினி, ஸ்வேதா, இதுக்கெல்லாம் தமிழ்ல அர்த்தம் தெரிஞ்சா கண்டிப்பா பேர் வைக்க மாட்டீங்க. அப்படியா? சுருக்கமான முறையில் அழைச்சிருப்பாரு. நீங்க கோச்சுக்கிறாரு பேர்பட்ட பேர் உங்களுக்கு என்ன? எல்லாம் ஒரே மாதிரி உதயகுமார் அங்கிட்ட ஒரு பேர் பிரகாசமான பேராவே இருக்கே. ஆமா, மகிஷான்னா எரும மாடுன்னு அர்த்தம். பிருத்திவி அப்படின்னா மண்ணாங்கட்டின்னு அர்த்தம். அபர்ணான்னா ஆடை இல்லாதவன் அர்த்தம். தர்ஷினின்னா அம்மாவாசைன்னு அர்த்தம். கேசவனா என்ன அர்த்தம் தெரியுமா? முடிதான். அதுக்கு சுத்த தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன். எதுக்கு? என்னது சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் நான். ஸ்வேதன்னா வெள்ளையம்மான்னு அர்த்தம். இதெல்லாம் வடமொழி பேரு. இதுக்கெல்லாம் தமிழ்ல இதுதான் அர்த்தம். எங்கிட்டு மாத்துறது? எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்களே பேரு, ஆதாரம் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதானே, ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. இப்படி எல்லாம் பேருக்கு அர்த்தம். இனிமேலாவது பிறகுற குழந்தைகளுக்கு தமிழ் பேரை வச்சு தமிழர்களா இருக்க நம்ம எல்லாம் தமிழை வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஆமா, தமிழை வாழ வைக்க எத்தனை பேரு சிறப்பா பாடுபட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா, ரொம்ப சிரமப்பட்டு கடைசியாக கடந்த 2004ஆம் ஆண்டுதான் இந்தியாவுடைய செம்மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட்டது. தமிழை வாழ வைத்த தெய்வமே உறங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப எப்படின்னு பாத்துக்காங்க. இந்தியாவில இருந்து முதன்முறையாக தமிழுக்கு ரொம்ப பாடுபட்ட முக்கியமான ஆட்கள்ல அவர் ஒருத்தர். கடைசியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2004ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. ஒரு மொழி செம்மொழியாகணும் அப்படின்னா அந்த மொழி இலக்கிய வளத்திலும் கலை வளத்திலும் சிறந்து விளங்கணும். அப்படி ஒரு தகுதி நம்முடைய தமிழுக்கு நிறையவே உண்டு. அப்படி அறிவித்தது யார் அப்படின்னா, நம்மளுடைய பாண்டிய நாட்டிலே ராமநாதபுரம் மாவட்டத்திலே ராமேஸ்வரத்திலே 1931 ஜெயினுலாப்தீனுக்கும் ஆஷியம்மாவுக்கும் பிள்ளையாக பிறந்து தினசரி ஒவ்வொரு வீடாக பேப்பர் நாளிதழ் போட்டு அந்த வருமானத்தை படித்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக உயர்ந்து ஏவுகணை நாயகன் என்ற பட்டம் பெற்று 2002ஆம் ஆண்டு நாட்டின் குடியரசுத் தலைவராக பதவியேற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அபுல் பகீர் ஜெயினுலாவுதீன் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவங்கதான் 2004ஆம் ஆண்டு தமிழை செம்மொழியாக அறிவித்தாங்க. இந்த பேரை ஒரு ஊர்ல சொல்லிட்டேன். அவர் யாருன்னே தெரியாம இருக்காங்க. தெரியலையா? அபுல் பகீர்ன்றது அவங்க தாத்தா பேரு, ஜெயினுலாவுதீன்றது அவங்க அப்பா பேரு, அப்துல் கலாம்ன்றது அவருடைய பேரு. மொத்தமா சுருக்கி ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆமா, இப்படி எல்லாம் நிறைய பெருமை இருக்கு. இந்த பெருமையெல்லாம் தனியா பேசாம சந்திக்க வேண்டிய ஆளை சந்திச்சு சீக்கிரமாக போகணுன்றதுனால எனக்கு முருகன்னா ரொம்ப இஷ்டம். அதனால அவருக்கு பிடிச்ச சண்முக பிரியாலே அவர் நினைச்சிட்டு அப்புறமா போ. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி? மறைந்திருந்து
காத்திருந்தான் காலடியில் காத்திருக்கும் நந்தினிக்க நாயகனுள்ள நாடு இது சொந்தமின்றி வந்தமின்றி வந்தபடி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் வீடு தாய் வீடு வந்ததென்று என்னுடைய நாடகத்தில் காட்சி அவன் கொண்டவனை பிரிந்து வந்து ஓரம் கொண்டு நிற்பதனை கண்டதற்கு இன்னொருவன் சாட்சி சுத்தி அடிச்சு வர்றதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகுதே. அப்பா காட்டுக்குள்ள போய் காவல் பார்க்க சொல்லியிருக்காரு. காவல் கண்ணு கருத்துமா இருக்கணுமா. வள்ளியம்மா கூட காவல் முடியும் தருணம் வரையும் துணையோட போய் வெற்றியோட காவலை முடிச்சிருவாங்கன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்பா சொன்னபடி நான் மட்டும் போனா நல்லா இருக்குமா? ஒத்த மரம் தோப்பாகுமா? அப்ப எல்லாரும் ஒண்ணா நீங்க எல்லாம் வர்றது சரி. எப்படி வருவீங்க? காட்டுக்குள்ள வண்டி எல்லாம் போகாது. அதுதான் பிரச்சனை இல்லாத. ஆமா, மாட்டு வண்டி காலத்துல வியாதிங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இருந்துச்சு. என்னைக்கு புகை வண்டின்னு வர ஆரம்பிச்சிருச்சு அன்னையில இருந்து எல்லாத்துக்கும் வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால அங்க மட்டுமா புகை வருது? ரயில் வண்டியாட்டும் நம்ம வாயில இருந்தும் புகை வந்த மணிமா தான் இருக்கு. அதனால என் மனசுல இருக்க ஆசைய யார்கிட்ட சொல்றது?
யாரை நம்பின்னு சொல்ல பயமா இருக்கு. நம்ம சொல்லிட்டு திரும்பி பாக்குறதுக்குள்ள நம்மளுக்கு முன்னாடி தகவல் ஊர் போய் நிக்குது. போட்டு விட்டுறாங்க. ஆமா, பச்சைவந்தி சொன்னிச்சா மனிதர்களிடம் நான் நிறம் மாறுவதில் தோற்று விட்டேன். ஏன் பச்சைவந்தி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக நிறம் மாறுதான். அந்த மனுஷ பையன் எப்ப எந்த நேரத்துல மாறுறானே தெரிய மாட்டேங்குது. அதனால இப்ப உங்களை நம்பி நான் சொல்றேன், ஊருக்குள்ள கேட்பாங்க, உங்களை அடிச்சும் கூட கேட்பாங்க. அப்ப கூட நீங்க சொல்லக்கூடாது. இல்லைங்க, ஒரு கேட்கிற விதம் இருக்குல்ல. தலை விடலைன்னா வேற எதை விடுவீங்க? சரி, அப்ப நானு காதல எனக்கு தெரியும். புதுக்கோட்டையிலேயே 1ஆம் நம்பர் காரைக்குடி. ஆமா, மறந்துட்டேன். காரைக்குடியிலேயே 1ஆம் நம்பர் இல்லைங்க. உண்மையாலுமே அவரை நான் அடிக்கடி சந்திச்சதுல 2-3 நாடம் தான் சந்திச்சிருக்கேன். சந்திச்ச விதத்துல இந்த அமுத்துறாரு பாத்தீங்களா, வாசிக்காம ஊவா ஊவா அவ்வாங்கிறதுலயே நீங்க எப்படி வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. கூடிய சீக்கிரம் காரைக்குடியில வந்து உங்களை நான் வேலை பார்க்காம விடுறதில்ல. மனசுக்குள்ள ரொம்ப நாளா ஒருத்தரையே நினைச்சிட்டு இருக்கேன். எப்படி சொல்றது? அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தடம் பார்க்கவா, நெருங்கலாம் தான் நினைக்கிறேன். அவர் கொண்டாட்டி கூடயே இருக்கு. எப்படி நெருங்குறது? அவங்கள்ட்ட சங்கதி இருக்காது. பழகின செடிக்கு தான் பணியார புசு புசுன்னு குவுற கோயில சேவலை பார்த்து படிக்குது பாட்டு. நீயும் பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா ஏ மாமா. கூற கோயில சேவலை பார்த்து படிக்குது பாட்டு, பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா, மாமா மயங்கிடலாமா. என்ன டெக்னிக்னா, அவரும் நானும் ஒன்னாவே வளர்ந்த ஆளுங்க. வளர்ந்து ஒன்னாவே இல்ல, அது மட்டும் வேற பக்கம் பாஞ்சிட்டாரு. அதனால அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன் மதுரைக்கு. நீ அதுக்குள்ள வேற பக்கம் நீங்க பாஞ்சிட்டீங்களா? உங்கள்ட்ட கேட்டாங்களா? இல்லைங்க, வத்தாதுன்னா ஆசை நதி வத்தாதுன்னா என்ன?
சொல்லுங்க. எங்க இப்ப மண் மேல ஆசை உள்ளவங்களுக்கு என்ன செய்வாங்க? மண்ணை கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில கரைச்சு ஊத்துவாங்க. பொண்ணு மேல ஆசை உள்ளவங்களுக்கு கொஞ்ச நேரம் தங்கத்தை உரசி கொஞ்சம், ஏன்னா தங்கத்தை தின்னவனும் மண்ணுக்குள்ளதான்ற மாதிரி உரசி ஊத்திடுவாங்க. இந்த கடைசி வரையும் அத பாக்கணும்னு நினைக்கிற ஆம்பளைகளுக்கு எதை கரைச்சு ஊத்துறது? வத்தாதையா அசனதி வத்தாதையா குத்தாலமா நானே என்ன குத்தாலமா வரட்டும் அழகான அந்த அழகி வரட்டும். இப்ப மட்டும் மைண்ட் செட் நல்லா வேலை பாக்குது. முத நான் என்ன கத்துனேன் இப்ப நீ அப்பாடா இப்ப தய மைக் செட்டுக்கார என்னை பார்த்து சிரிக்கிறார். உனக்கு இப்பதான் அழகா தெரிஞ்சிருக்கேன், பொண்ணு மாதிரி வந்திருக்கேன்னு. விடியறதுக்குள்ள உன்னை நான் வச்சு செய்யறேன்.